Exercise 8.4ல firstல third sum h of xy z is equal to x sin xy plus z square x அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெச்ங்கிறது அது xy zன்னு 3 ஃபங்க்ஷனலாக இருக்கிறது ஒரு வேரியபிள். ஓகேவா? இப்போது இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா மூணு டேர்ம்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஒரு வேரியபிளாலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஹெச்எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது எக்ஸை தவிர மீதி இருக்கிற ஒய்யும் இசட்டும் என்னன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸ் சைன் எக்ஸ்ஒய் அப்படின்னு இருக்குது. எக்ஸுங்கிறது ஒரு டேர்மு, சைன் எக்ஸ்ஒய்ங்கிறது ஒரு டேர்மாக இருக்குது. ஸோ ரெண்டு இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூவி மெத்தட் எடுத்துக்கிறோம். ஸோ யூவி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷுங்கிற ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ்ஒய்ங்கிறதுல எக்ஸுங்கிறது யூ சைன் எக்ஸ்ஒய்ங்கிறது வின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸு ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கிறாங்க, யூ அப்படியே போட்டுக்கிறாங்க, சைன் எக்ஸ்ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, காஸ் எக்ஸ்ஒய். இது வெறும் சைன் எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம காஸ் எக்ஸ்னு அதோட நிறுத்திடலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேரியபிள் எப்போவுமே முன்னாடி இருக்கும், இங்கே பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த சைடில் இருக்குது. நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்னால் முன்னாடி எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஒய்ங்கிறத நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகே? அப்போ இன்ட்டு ஒய். அப்போ இந்த ஒய் என்ன செஞ்சுக்கிறேன், இங்கே முன்னாடி எழுதிக்கிறேன், மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன். எங்கே எழுதினாலும் ஒன்று தான். ஓகேவா? ப்ளஸ் வி யூ டேஷ். விங்கிறது என்னது இப்போது சைன் எக்ஸ்ஒய் இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷுங்கிறது என்னது, எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்னது, அதுக்கு முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, 1. ஓகேவா? ஸோ அதை 1 போட்டுக்கணும் நம்ம. ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ். இசட் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸை இங்கே ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, வெறும் எக்ஸாக தான் இருக்குது. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன கான்ஸ்டன்ட்டோ அது கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இது ஹெச்எக்ஸுக்கு உள்ள ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்யணும், அட் அ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஹெச்எக்ஸ் அட் 2, π/4, 1. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது இசட்டோட வேல்யூ. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4, காசு எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4 ப்ளஸ் இந்த இடத்துல வாங்க சைன் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக π/4 ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இசட்டுங்கிறது 1. ஸோ 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2வையும் இந்த π/4ல் உள்ள 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அதுமாதிரி இங்கே 1 டைம், இது 2 டைம், இங்கே 1 டைம், இது 2 டைம். ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா π/2 இன்ட்டு காஸ் π/2. காஸ் π/2யோட வேல்யூ என்னது, 0 ப்ளஸ் சைன் π/2. சைன் π/2வோட வேல்யூ என்னது, 1 ப்ளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. ஸோ 0 இன்ட்டு எனி நம்பர் 0. இங்கே பேலன்ஸ் இருக்கிறது 1 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஹெச்எக்ஸ் பாயிண்ட் அந்த எந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. தென் ஹெச்ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஓகேவா? அதை கண்டுபிடிக்கும்போது இந்த கொஷினில் எக்ஸையும் இசட்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கான்ஸ்டன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒய்யை மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு வேரியபிளாக நினச்சிக்கணும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட், இசட்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒய்யே இல்லை. அப்போ என்ன செய்யணும், இது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர் மாதிரி, ஒரு 5, 6, 6 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இசட் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிற இந்த டேர்மை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இங்கே எக்ஸுன்னு இருக்கு இல்லையா, எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ஒய்னு இருக்குது. அப்போ என்னது, ஒய் எங்கே இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வேரியபிள், மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ எக்ஸுங்கிறது இங்கே என்னென்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர் 5, 3 அப்படிங்கிற மாதிரி நம்பராக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ்ஒய்ங்கிறதுல சைன் ஒய்ங்கிறது தான் வேரியபிள். ஓகேவா? இப்போ எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, எக்ஸ் அப்படியே போட்டுங்க. எக்ஸுங்கிறது ஒரு கோஎஃபிஷியன்ட் மாதிரி, ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி, எக்ஸ் அப்படியே போட்டுங்க. சைனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது, காஸ் எக்ஸ்ஒய். இந்த காஸ் இது சைனுங்கிறது சைன் ஒய்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா காஸ் ஒய்ன்னு போட்டு அப்படியே நிறுத்திடலாம் நம்ம. ஆனால் இங்கே எக்ஸ் ஒய்ன்னு இருக்கப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இதை எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். ஏன்னா நம்ம எப்போவுமே எக்ஸை வச்சு தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஒய்ங்கிறது தான் இங்கே இந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒய்ங்கிறது தான்
வேரியபிள். அப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அதாவது இந்த எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும், அந்த ஒய்ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ். இசட் ஸ்கொயர் எக்ஸில் எந்த ஒய் டேர்மே இல்லை, அது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஒய். இந்த எக்ஸுங்கிறது இது ஆங்கிளில் உள்ள எக்ஸ் கிடையாது. ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த டேர்ம் தனி, இதோட இது மல்டிப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காஸ் ஒய். இப்போ என்ன செய்யணும், அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த டிஃப்ரென்ஷியேட் ஆன்சரில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். 2, π/4, 1 which is equal to எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், ஒய் இருக்கிற இடத்துல π/4, இசட்டுக்கு பதிலாக 1 கொடுத்துருக்காங்க. இங்கே இசட் வேல்யூவே இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் அதை லீவ் பண்ணிடலாம். ஓகேவா? 2 ஸ்கொயருங்கிறது 4, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா காஸ் π/2. காஸ் π/2ஓட வேல்யூ 0. ஸோ 4 × 0 is equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இசட்டை வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் இசட்டே இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், இது அப்படியே கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கணும். கான்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிட்டு என்ன செஞ்சிடணும், அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0 கிடச்சிரும். ஓகேவா? ஹெச் இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்மு 0ன்னு ஆகிடும். ஏன்னா எக்ஸ் சைன் எக்ஸ் ஒய்னு இருந்தது. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா இசட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. இசட் ஸ்கொயர் எக்ஸில் இசட்டுங்கிறதுனா வேரியபிள், அப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுக்குங்க. இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். நம்ம இசட் பவர் என்னன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், n × z பவர் n-1, அந்த ஃபார்முலா தான். எக்ஸுக்கு பதிலாக இசட்டுன்னு இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ என்னென்னா என்ன வரப்போகுதுங்க, 2 × x பவர் 2 - 1 which is equal to இதை மல்டிப்ளை பண்ணிங்க, 2x x பவர் 2 - 1ங்கிறது 1. ஸோ 2xன்னு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், 2, π/4, 1. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 2 × x மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். ஸோ 2 × 2 4ன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே கொஷினில் அந்த எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிளும் என்ன செய்கிறோம், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆன்சர்ஸ்லையும் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் 2 வேரியபிள் தான் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு e⁻x + 3y இது ஒரு டேர்மு, லாகுங்கிறது ஒரு டேர்மு. ஸோ யூவி மெத்தடில் போக வேண்டியதான். uv ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுங்க, e⁻x + 3yன்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட யூன்னு வச்சுக்கலாம். ஸோ e⁻x + 3y அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு v டேஷுங்கிறது இந்த டேர்ம். லாகுனால என்ன செய்வோம், 1 / x² + y². வெறும் லாக் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம 1 / xன்னு நிறுத்திடலாம். ஆனால் x² + y²ன்னு இருக்கிறதுனால நம்ம ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் இது எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இப்போ x² + y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், x²ங்கிறது x பவர் n. ஸோ x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் nx பவர் n-1. மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு எக்ஸு அடுத்த 2ல் 1 குறைஞ்சிரும். ப்ளஸ் y², yங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ப்ளஸ் vu டேஷ், விங்கிறது என்ன, இப்போ இங்கே லாகு x² + y² இன்ட்டு u டேஷுங்கிறது என்னது, யூங்கிறது e பவர் டேர்ம். அப்போ e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், e⁻x. எகெயின் ஃபங்க்ஷன் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா e⁻xோட நம்ம நிறுத்திடலாம். ஆனால் x + 3yன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் எகெயின் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போ x + 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. அதாவது எக்ஸுங்கிற டேர்ம் வெறுமனே இருந்தால் அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 1. ஸோ 1 ப்ளஸ் 3 × y, 3yங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ டோட்டலாக இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2x × e⁻x + 3y டிவைடட் பை x² + y² ப்ளஸ் e⁻x + 3y இன்ட்டு log x² + y². இப்போது இது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அந்த இடத்துல உள்ள பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்க வேண்டியதான். g of xல -1, 1 எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே -1, எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே 1. ஸோ 2 × -1 e⁻−1 + 3 × 1 டிவைடட் பை -1 ஹோல் ஸ்கொயர் + 1² ப்ளஸ் e⁻−1 + 3 × 1 log -1²
plus 1 square which is equal to just இப்படி simplification பண்ணிங்க 2 into minus 1 minus 2 e power 3 minus 1ங்கிறது 2 divided by 1 minus 1 squareங்கிறது 1 so plus 1 square இருக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 கிடைச்சிரும் plus இங்கே என்னதுன்னா இங்கே 3 into 1 3 3 minus 1ங்கிறது 2 into log of minus 1 squareங்கிறது 1 இங்கே 1 square ஏற்கனவே இருக்குது அதனால் 1 square plus 1 square 1 plus 1ங்கிறது 2 log 2 இங்கே இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க e power 2ங்கிறது காமனாக இருக்குது ஸோ e power 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா log 2 minus 1 பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஜியை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஓகேவா இப்போ இதில் நம்ம எக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸுங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்துக்கிட்டோம் இல்லையா வேரியபிளாக எடுத்துக்கிட்டோம் ஒய்ங்கிறத கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்கோம் இப்போது அப்படியே உல்ட்டாவாக என்ன செஞ்சுக்கணும் ஒய்ங்கிறத வேரியபிளாகவும் எக்ஸுங்கிறத கான்ஸ்டண்ட்டாகவும் எடுத்துக்கிறோம் ஓகேவா நம்ம கொஷினை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளுக்கு பார்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் so g of x comma y is equal to e power x plus 3y into log of x square plus y square இதுதான் நம்மளோட question ஓகேவா e power x plus 3y log x square plus y square இப்போ என்ன செய்ய போகிறோம் with respect to y differentiation பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் uv whole dash இருக்குல்லையா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் u அப்படியே வச்சுக்கோங்க e power x plus 3y அப்படியே இருக்கும் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் லாகுனாலே 1 டிவைடட் பைன்னு வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும் எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்போ எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறதும் என்னது கான்ஸ்டன்ட் தான் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 0 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் ஒய் பவர் என்னன்னு அர்த்தம் ஒய் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 இதுதான் நம்மளோட வேரியபிள் ஓகேவா எக்ஸ் மாதிரி நம்ம எப்போவுமே எக்ஸ் பவர் என்னன்னு பழகிட்டோம் இல்லையா இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒய்ன்னு இருக்குது அப்போ ஒய் அப்படின்னு வரும்போது அதுதான் இங்கே வேரியபிள் ஸோ 2 இன்ட்டு ஒய் பவர் 1ன்னு அர்த்தம் ப்ளஸ் இப்போ என்ன செஞ்சுக்கணும் யூ வி டேஷ் முடிச்சாச்சு அடுத்தது என்ன செய்யணும் ப்ளஸ் வி யூ டேஷ் இந்த லாக் டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் e பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y அதாவது e பவர் ஒய்ன்னு இருந்ததுன்னா e பவர் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e பவர் ஒய் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வெறும் e பவர் ஒய்ன்னு இருந்தால் நம்ம அதோட விட்டுடலாம் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3yன்னு இருக்கு இல்லையா இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3yங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம் எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட் அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும் முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான் ஸோ இன்ட்டு 3 ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ gy இஸ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y இன்ட்டு இங்கே 2y இருக்கு இல்லையா அதை முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3 e பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y இன்ட்டு லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இந்த பாயிண்டில் நம்ம -1,1 சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்குறோம் ஸோ எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் ஸோ ஒய்க்கு 1 எக்ஸுக்கு -1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயருங்கிறதுக்கு பதிலாக -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 இன்ட்டு லாக் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இப்போது g of y at -1,1 என்னன்னு எழுதிக்கலாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஸோ 2 இன்ட்டு 1ங்கிறது 2 இன்ட்டு இ பவர் 3 இன்ட்டு 1 3 3 மைனஸ் 1ங்கிறது 2 ஸோ இ பவர் 2 டிவைடட் பை -1 ஸ்கொயர் 1 1 ப்ளஸ் 1 again 2 ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் இங்கே இருக்கிற டேர்ம் தான் அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு ஸோ இ பவர் 2 தான் வரும் அங்கேயும் இன்ட்டு லாக் ஆஃப் -1 ஸ்கொயருங்கிறது 1 1 ப்ளஸ் 1 again 2 இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே இ பவர் 2ன்னு இருக்குது அதை வெளியில் எடுத்துடலாம் அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள் லாக் 3 லாக் 2 ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம் இங்கே பவர் அதாவது லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா இது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அதில் பவரில் கொண்டு போய் போட்டுக்கலாம் வேணால் இ பவர் 2 இன்ட்டு லாக் 2 க்யூப் 2 க்யூப்ங்கிறது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8 லாக் 8 ப்ளஸ் 1 ஸோ gy அட் -1,1 ஆன்சர் வந்து e ஸ்கொயர் இன்ட்டு லாக் 8 ப்ளஸ் 1 ஓகேவா